ஓம் சக்தி. சிறப்பு பார்வையில் அன்னையின் அருள் குறித்து இக்கட்டுரையில் காண்போம். நாம் ஒரு வரலாற்று நூலான ஒரு யோகியின் சுயசரிதையில் இடம்பெற்றுள்ள ஒரு நிகழ்வை கவனிப்போம். அத்தியாயம் 4, பக்கம் 46. ஒரு யோகியின் சுயசரிதை. வெளியீடு யோகதா சத்சங்க சொசைட்டி. எழுதி அருளியவர் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். சுவாமி யோகானந்தர் தன் இளம் வயதில் தன் இல்லத்தை விட்டு இமயமலையை தேடி ஓடி வந்து விட்டார். அவருடன் அமர் என்னும் நண்பனும் உடனிருந்தான். இருவரும் அவ்வாறு செல்கையில் யோகானந்தரின் அண்ணன் அனந்தாவின் முயற்சியினால் ஹரித்வாரில் போலீஸ்காரர்களிடம் மாட்டிக்கொண்டார்கள். வீட்டை விட்டு ஓடி வந்த இந்த பையன்களின் குறிக்கோள் இமயமலை என்று அறிந்ததும் அந்த அதிகாரி விசித்திரமான கதை ஒன்றை கூறினார். அவர் கூறினார், நீங்கள் மகான்களை பற்றி பைத்தியமாக இருப்பதை காண்கிறேன். நேற்று நான் கண்ட தெய்வீக மனிதரை விட பெரியவர் எவரையும் உங்களால் காணவே முடியாது. என்னுடன் பணியாற்றும் ஓர் அதிகாரியும் நானும் அவரை 5 நாட்களுக்கு முன்னால் கண்டோம். நாங்கள் தீவிரமாக ஒரு கொலையாளியை தேடியவாறு கங்கை கரையில் ரோந்து வந்தோம். அவனை உயிருடனோ அல்லது பிணமாகவோ பிடிக்க வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவு. யாத்ரீகர்களை கொள்ளையடிப்பதற்காக அவன் ஒரு சாது வேடத்தில் திரிவதாக தெரிந்தது. எங்களுக்கு சிறிது முன்னால் சென்று கொண்டிருந்த ஒரு உருவம் அந்த குற்றவாளியின் அங்க அடையாளங்களை கொண்டிருந்தார் போல் தோன்றியது. நாங்கள் நிற்கும்படி விடுத்த கட்டளையை அவர் கண்டுகொள்ளவில்லை. அவரை பிடிப்பதற்கு நாங்கள் ஓடினோம். அவரது பின்புறத்தை நெருங்கியதும் நான் என் கோடாரியை பலமாக வீசினேன். அம்மனிதரின் வலது கை வெட்டுப்பட்டு கிட்டத்தட்ட விழுந்துவிடும் தருவாயில் இருந்தது. எவ்வித கூச்சலும் இல்லாமலும் அந்த பயங்கரமான காயத்தை திரும்பி கூட பார்க்காமலும் அந்த அந்நியர் மிக ஆச்சரியமான வகையில் தன் வேகமான நடையை தொடர்ந்தபடி இருந்தார். நாங்கள் அவர் முன்பு சென்று குதித்ததும் அவர் நிதானமாக கூறினார், நீங்கள் தேடும் கொலையாளி நான் அல்ல. தெய்வீக தோற்றம் கொண்ட ஒரு முனிவரை நான் படுகாயப்படுத்தி விட்டதை கண்டு வருந்தினேன். நெடுஞ்சான் கிடையாக அவர் காலில் விழுந்து என்னை மன்னிக்கும்படி வேண்டினேன். ஏராளமாக கொட்டிக் கொண்டிருந்த ரத்தத்தை தடுத்து நிறுத்த என் தலைப்பாய துணியை கொடுத்தேன். மகனே, நீ செய்த தவறு புரிந்து கொள்ளக்கூடியதுதான். அந்த நாணி என்னை கருணையுடன் நோக்கினார். நீ சென்று வா, உன்னை நிந்தித்துக் கொள்ளாதே. அன்பே உருவான தெய்வத்தாய் என்னை காத்து வருகிறாள். ஆடிக்கொண்டிருந்த அந்த கையை துண்டிக்கப்பட்ட இடத்தில் அவர் பொருத்தியதும் ஆகா, அது அப்படியே ஒட்டி கொண்டது. கொட்டிய ரத்தமும் விளக்க முடியாத வகையில் நின்றது. இன்னும் 3 நாள் கழித்து அந்த மரத்தடியில் என்னை வந்து பார். நான் முழுவதும் குணமாகி விட்டதை காண்பாய். பின் உனக்கு துக்கம் அறிந்துவிடும் என்றார். நேற்று என் சகோதர அதிகாரியும் நானும் மிகுந்த ஆவலுடன் குறிப்பிட்ட அம்மரத்தடிக்கு சென்றோம். அங்கே இருந்த அந்த சாது அவரது கையை சோதித்து பார்க்க எங்களை அனுமதித்தார். அங்கு வடுவோ காயம்பட்ட அடையாளமோ இல்லை. நான் ரிஷிகேஷம் வழியாக இமயத்தின் தனிமையை நாடி செல்கிறேன். அந்த சாதை அவ்வாறு கூறி எங்களுக்கு ஆசை கூறி உடனே புறப்பட்டார். அவருடைய புனித தன்மையினால் என் வாழ்வு உயர்ந்ததாக உணர்கிறேன். இவ்வாறு அந்த காவல் நிலைய அதிகாரி தன்னுடைய அனுபவத்தினை பகிர்ந்தார். இதனை கேட்ட இளம் வயது யோகானந்தரும் அவருடைய நண்பர் அமரும் பெரும் ஆச்சரியம் அடைந்தனர். யோகானந்தரின் ஆவல் மேலும் அதிகரித்தது. நாம் தற்பொழுது கவனிப்போம். மகான்கள் இயல்பாக தங்களுடைய பேராற்றலை வெளிப்படுத்திக் கொள்ள விரும்புவதில்லை. இது போன்ற நிகழ்வுகள் மனித குலத்திற்கு அவர்களுடைய மகத்தான சக்தியை பறைசாற்றுகிறது. போலீஸ்காரர் இதனை இளம் வயது யோகானந்தரிடம் தெரிவிக்க அது பல ஆண்டுகள் கடந்து பதிவிடப்பட்டு இன்று நாம் படித்து அறிந்து கொள்கையில் நான் உணர்ந்தேன், தெய்வீக இறை நம்பிக்கையை நம் ஆன்மாவை பலப்படுத்த நம் அன்னையிடம் பிரார்த்திக்க வேண்டும். அன்னையின் அருளை பெற முயல வேண்டும். ஓம் சக்தி. தொடர்ந்து கொண்டு